78வது சுதந்திர தின விழா இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தமிழக மாவட்ட தலைநகரங்களில் தேசிய கொடியேற்றி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. தலைநகர் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். மாவட்ட தலைநகரங்களில் அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பணி இசைக்கப்படுகிறது. நம் பாரத தேசத்தின் மூவர்ண கொடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் பறக்க விடப்படுகின்றது. காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அணிவகுப்பு தளபதிகளை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அனைவரும் வணக்கம் செலுத்துகிறார்கள். பறக்க விடப்படுகின்றது. வானில் பறக்க விடப்படுகின்றது. வரலாற்றை வகைப்படுத்தும் போதாம். கலைஞர் இவர் வரலாற்றை வகைப்படுத்த வரிகை போதாம். தானே ஒரு வரலாறாய் உருவெடுப்பார். புது வெள்ளம் ஓடி வரும் அழகெல்லாம் இவர் அழகு. இரண்டாம் படைப்பிரிவு தளபதியாக உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை திரு சி கங்காதரன் அவர்கள் வருகிறார். மூன்றாம் படைப்பிரிவு தளபதியாக ஆய்வாளர் மகேஷ் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். முதலாம் படைப்பிரிவு ஆயுதப்படை அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். இரண்டாம் படைப்பிரிவு நம்முடைய மூன்றாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு பி கார்த்திகேயன் அவர்கள். காத்து நிற்கும் மேன்மை இது. இந்தியன் என்றதோர் எண்ணத்தால் பாரத சீர்வண்ணம் கூட்டி விரவும் சீர்மையின் வீடுகள் தோறும் ஒளியே நிறைக. மாவட்ட ஆட்சித்தலைவர் இரண்டாவது படைப்பிரிவை வழிநடத்தி வரும் சார்பு ஆய்வாளர் திரு எஸ் ஏமப்பிரியா அவர்கள் தமது படை வீராங்கனை
முன்னணிகளோடு சேர்ந்து மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார்கள். அந்த காட்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது படைப்பிரிவை வழிநடத்தி வரும் சார்பு ஆய்வாளர் திரு கே துரை அவர்கள் தமது படை வீரர்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை செய்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஊர்காவல் படை படைப்பிரிவு தலைவர் தென்காசி மாவட்டத்தின் சுதந்திர தின விழா 2024 நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் கொடியேற்றி வைக்கிறார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு செய்கிறார்கள். கொடிக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிலவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். வண்ண பலூன்கள் பறக்க விடப்படுகிறது. அடுத்து புளியங்குடி நகராட்சி சார்பாக வேறு வேறு இருந்திருந்தும் கீழ்மேல் என்னும் மூன்றாவது பிளட்டூன் கமாண்டர் எஸ்ஐ திருமதி கே வர்ஷா அவர்கள் ஹோம்கார்டு சிறப்பும் உலகம் முழுவதும் உயர வேண்டும் என்பதற்காக அழகாக சிறகடித்து பறக்கின்றன, தயாராக இருக்கின்றன. மூவர்ண பலூன்கள் காவி, வெண்மை, பச்சை, இடையிலே நீல நிற சக்கரத்தை குறிக்கின்ற அந்த நீல நிறம் என்று அனைத்தும் கலந்த மிக பதந்திரு இரண்டு மாறி பழிமிகும் தெளிவுற்றாலும் சுதந்திர தேவி நின்னை இன்னுயிரை இந்த தியாகிகளை கௌரவிப்பதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சென்றிருக்கிறார். அவர்களின் அந்த அற்புதமான தியாகங்களை எண்ணி ஒரு சொட்டு கண்ணீர். திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்வார்கள். விடுதலை பெற்ற கொள்ளை மகிழ்ச்சியால் வெள்ளை புறாக்கள் வான வீதியில், வண்ண பலூன்கள் மகிழ்ச்சியால் வானில் மிதக்கும் காட்சியே காட்சி. ராமராஜ் தாட்கோ சார்பில் பயணியர் ஆட்டோ பெறுபவர் லோகேஸ்வரன். வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் சார்பில் நலத்திட்ட உதவி பெறுபவர் கலையரசி. எண்ணப்படி போராடியவர்கள் இவர்கள். தம் குடும்பத்தையும் பாராது விடுதலைக்காய் பலவாறாய் துன்புற்றவர்கள் இவர்கள். தம் ஆயுட்காலத்தில் பாதியை இந்நாட்டு நலனுக்காய் அர்ப்பணித்தவர்கள் இவர்கள்.
பல மேலே வைங்க மேலே வைங்க பிரேம் கொடி அவுக்குறத வைங்க வச்சுங்களா சமாதானத்தின் குறியீடாக புறா பறக்க விடப்படுகின்றது. தொடர்ந்து பலூன்களை சுதந்திர வானில் பறக்க விடுகின்றார். சென்ற ஆண்டு பள்ளிக்கல்வித்துறையின் சிறந்த செயல்பாட்டிற்கு சிறந்த ஆட்சியர் விருதை பெற்றார். இந்த மூன்றாம் படைப்பிரிவு தளபதி சார்பாய்வாளர் திரு லிங்கையா அவர்கள் தலைமையில் என்ற வீரியமிக்க உரம் மருத்துவர் திரு தண்டமாணி அவர்கள் திட்ட மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு பிரேம்குமார், திரு கணேசன் அவரை தொடர்ந்து அந்த அளவிலே நம்முடைய பாரத இன்றைக்கு வெகு நேர்த்தியாக மதுரையை மீனாட்சி அம்மன் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருப்பதைப் போல இங்கே பெருமையோடு மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவராக இருந்து முத்து வைரன் அவர்கள், மதுரை டிஸ்ட்ரிக்ட் பிளாட்டூன் அவர்கள், வெகுசிக கண்ணன் அவர்கள் தலைமையிலே ஊர்காவல் படை ஹோம்கார்டு அவர்கள் மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பிளாட்டூன் கமாண்டர் திரு சால்வாடி ஈஸ்வரன் டிராபிக் வார்டன் அவர்கள் மதுரை மாநகரம் வெகு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து சபை நிறம் என்பது தியாகத்தையும் வெண்மை நிறம் என்பது மூவர்ண பலூன் அற்புதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பறக்க விடுகிறார். உற்சாக வேலைகள் எழுதப்படக்கூடிய இடத்திலே புறப்படை பெற்றுக் கொள்வார்கள். புறப்படை பெற்றால்தான் ஒரு வருகை உறுதி செய்யப்படும். இது பல முறை வைரபாண்டியன் முன்னாள் படைவீரர் மகளுக்கு திருமண உதவி தனராஜன் அவர்கள் பெறுகிறார்கள். பெட்ரோல் ஸ்கூட்டர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெட்ரோல் ஸ்கூட்டர் இப்பொழுது மாவிலே 50,000 ரூபாய் அந்த தொகையை பெறுகிறார். அதைத் தொடர்ந்து நகர் நிஷா அவர்கள், குழந்தைகளின் பெயர் கனிஷ்கா மெர்ஷிகா, அவரை தொடர்ந்து விண்ணரசு மூவர்ணக்கொடி ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மீது மலர்கள் தூவப்படுகிறது. ஊர்காவல் படை தலைமை திரு பி ஜெயக்குமார், படைத்தலைவர் பிரிவு தலைவர், ஊர்காவல் படை தேனி. செல்விக்கே தெய்வ தர்சினி நானா சரஸ்வதி பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தேனி. சமாதான புறாக்கள் நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் திருத்தரங்களில் இருந்தும் குறுக்க நீங்க என்னதான் பண்ணு தெரியலண்ணே பறக்கிறது.
கண்மணிகள் சீருடை அணிந்து அணிவகுத்து வருகிறார்கள். விதந்தரு கோடியின்மேல் விளைந்தனை அழித்திட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து எழுவுற்றாலும் சுதந்திர தேவி இந்நாடே அவர் கண்ணியராகி எல்லாம் மகிழ்ச்சி சிறக்கும்படி அன்பே நம்மை ஆடும்படி நமக்காய் பறக்கிறது தேசிய கொடி. ஒற்றுமைகள் உயர்த்திட அன்பின் தூய வடிவம் வெண்ணிலத்தில் இதோ வெண்புறாக்கள் வானில் பறக்கிறது. திரு டோனி அல் ரூபியன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி காவல் கண்காணிப்பாளர் இணையவழி குற்றப்பிரிவு அவர்கள் அடுத்ததாக திரு டாக்டர் ஆர் விஜயராகவன் ஓம் சக்தி குழுவினர், பொதிகை குழுவினர், அரும்பு குழுவினர், ஸ்ரீ அபிராமி குழுவினர், மாரியம்மன் குழுவினர், ஸ்ரீ ஐயனார் குழுவினர், ஜெயங்கொண்டம் லட்சுமி குழுவினர், ரோஜா குழுவினர், இந்திய தேசிய கொடியை இனிதாக நம்முடைய திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் காவலர்களின் அணிவகுப்பினை பார்வையிடுகிறார். சார் 1 minute சார் 1 2 3 8 திக்குகளும் தேடி வண்ணமயமாக செல்வன் சுஜித் தலைமையில் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார்கள். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பறக்க விடுகிறார்கள். செல்லுங்கள் புறாக்களே, இந்தியரின் வட்ட ஆய்வாளர் காப்பரமத்தி காவல் வட்டம் திருமதி லா சுல்வி
முதலாம் அணி படைத்தலைவர் திரு ரஞ்சித்தும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த பலூன் திரு கதிரேசன் டவுன் சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் இப்படி நம் மகிழ்வின் குதூகலத்தின் படை தளபதி திருவாளர் வி துவரைராஜ் அவர்கள் படைப்பிரிவு உட்கோட்டம் திருமதி திவ்யா அவர்கள் துணைக்காவல் கண்காணிப்பாளர் தஞ்சாவூர். Prestigious moment. Welcoming our respected collector, sir. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை காவல் துணை கண்காணிப்பாளர் திரு டி ஜோசப் அவர்கள். ஒட்டுமொத்த அணிவகுப்பை தலைமையேற்று நடத்துபவர் விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை ஆய்வாளர் திரு எஸ் அமர்நாத் அவர்கள். அவர்களைத் தொடர்ந்து ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு பி இரண்டாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் விழுப்புரம் நகர காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வி இ பிரியங்கா அவர்கள்.
சமாதான புறாவை பறக்கவிட்டு எஸ்பி மன்னார்குடி அவரை தொடர்ந்து திரு மணிமாறன் இன்ஸ்பெக்டர் பேரளம், மாவட்ட ஆட்சியர் திருக்கரங்களால் சான்றிதழ் பெற்று மகிழ்கின்றார். விதைப்போம் பேதமில்லா நிலை பெருக. கேமரா மேல தூக்கிட்டு போறீங்க மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இணைந்து காவலர்களுடைய அணிவகுப்பை வரவேற்றுக் கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு நம்முடைய மாவட்ட வருவாய் அதிகாரி அவர்களுக்கு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரை தொடர்ந்து திருமதி செல்வி குட்டியம் சார்ந்தவர்,
இளம் செஞ்சிலுவை சங்கத்திற்கு திரு தர்ஷினி அவர்களும், காவல்துறை அணிவகுப்பினை தொடர்ந்து தீயணைப்பு துறையின் அணிவகுப்பு நடைபெறுகிறது. அவர்களை தொடர்ந்து வனத்துறை சார்பில் அணிவகுப்பினை தலைமை